ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஸ்ரீ சங்கர பிரபாவம் கதை தொடர். சங்கரர் தென் திசையை நோக்கி சென்று ஸ்ரீசைலம் அடைதல். அப்பால் பத்மபாதர், சுரேஸ்வரர் முதலான மாணாக்கர்களோடு சங்கரர் புறப்பட்டு மகாராஷ்டிரம் முதலான தேசங்கள் தோறும் ஞான நூலினை பரவச் செய்து ஸ்ரீசைலம் சென்று ஸ்ரீ பிரம்மராம்பிகை மல்லிகார்ஜுனேஸ்வரரை தரிசித்து அங்கு சிகர கலாயந்திரம் பிரதிஷ்டை செய்து பாசுபத சாக்தேய வைஷ்ணவ முதலிய பல மதவாதியருக்கு அந்தந்த மதங்களின் உண்மைகளை போதித்து வெற்றி அடைந்தனர். கபாலிகனை தண்டித்தது. அந்த பிரதேசத்திலுள்ள காபாலிகர்கள் என்னும் ஓர் வகை கொள்கையினரையும் சங்கரர் எதிர்க்க நேர்ந்தது. அவர்கள் கபாலம், எலும்பு, மாலை முதலியவைகளை தரித்து கொண்டு மது, மாமிசம் முதலியவைகளை உக்ர பைரவருக்கு பூசை செய்து சாப்பிடுவது வழக்கம். இவர்களை அன்றி மகாராஷ்டிரா பிராமணர்களுள் கராடி என்னும் ஒரு வகை வகுப்பினர்கள் காசிக்கு போகும் யாத்திரைகளை பிடித்து ஒரு வருஷ காலம் நன்றாக போஷித்து கொழுக்க வைத்து தசரா பண்டிகை முடிவில் துர்க்கைக்கு நரபலியிடுவார்கள். சங்கரர் இவ்விதம் கபாலிகர் முதலான மதத்தினரை கண்டித்து சத்துவ பூசை செய்ய ஏற்பாடு செய்தனர். அந்த காபாலிக மதத்திற்கு தலைவனாகிய ஓர் காபாலிகன் சங்கரரால் காபாலிக மதம் தோல்வி அடைந்ததென எண்ணி சங்கரரை வஞ்சித்து கொள்ள வேண்டி மாறு வேடத்துடன் சங்கரரிடம் வந்து வணங்கி சீடனை போல் சில நாட்கள் நடித்து வந்தான். பின்னர் ஒரு நாள் சங்கரர் தனியாக இருக்கும் பொழுது அந்த காபாலிகன் சங்கரரை பணிந்து, நான் பைரவ பூசை செய்பவன். ஒரு நாள் பைரவர் எனக்கு பிரசன்னமாகி உலகையாளும் அரசன் தலையையாகிலும் அல்லது எல்லாம் உணர்ந்த பிரம்மஞானியின் தலையையாகிலும் பலியாகத் தந்தால் உன் விருப்பம் பலிக்கும் என்று கூறினார். அரசன் தலை எனக்கு கிடைக்காது. அதனால் தங்கள் தலையை எனக்கு தந்தருள வேண்டும். அதனை கொடுப்பதனால் தங்களுக்கு ஒருவித நஷ்டமும் இல்லை என்று யாசித்தான். அது கேட்டு சங்கரர், கானல் நீரை யார் குடித்து சென்றால் என்ன, எனக்கு யாதொரு குறைவும் இல்லை. உன் கருத்தின்படி செய்து கொள்க என்று கூறி சங்கரர் கண்மூடி சமாதி நிஷ்டையில் இருந்தார். அப்பொழுது அக்கபாலிகன் சங்கரருடைய தலையை வெட்ட எண்ணி கத்தியை எடுத்துக்கொண்டு அவர் அருகே சென்று கையை யோங்கினான். அதற்குள் பத்மபாதாஸ்ரீயர் அங்கு அகஸ்தமாக வந்து பெருங்கோபத்தோடு உக்கார சத்தஞ்செய்து நரசிம்மா என்று சிந்தித்தனர். உடனே பத்மபாதர் மீது நரசிம்ம ஆவேசம் உண்டாய் உக்ர நரசிம்மமூர்த்தி தோன்றி அந்த காபாலிகனை கிழித்தெறிந்தது. பின்னர் சங்கரர் நிஷ்டை கலைந்தெழுந்து நரசிம்மமூர்த்தியை துதிக்க அம்மூர்த்தி சாந்தமடைந்தது. அதன் பின்பு பத்மபாதரை நோக்கி, சங்கரர் உன் மீது நரசிம்மன் தோன்றுவதற்கு யாதொரு காரணம் என்று கேட்க, அதற்கு அவர், முன்னொரு காலத்தில் தாம் அகோபல பர்வத குகையில் தவம் செய்திருந்த போது நரசிம்மமூர்த்தி பிரசன்னராகி, நீ சிந்திக்கும் சமயத்தில் அனுகிரகம் புரிகிறேன் என்று கூறி மறைந்தனர். ஆதலால் இப்பொழுது என் மீது தோன்றி அருளினார் என்று பத்மபாதர் கூறி நமஸ்கரித்தனர். அங்கு யாவரும் கேட்டு ஆனந்தத்தில் மூழ்கியவரானார்கள். இச்சரித்திரத்தை இப்பொழுது பக்தியால் படிப்போருக்கும் கேட்போருக்கும் அவமிருத்யு முதலியவை ஒழிந்து மேன்மை உண்டாகும் என்பது திண்ணம். சங்கரர் இறந்த வேதிய சிறுவனை எழுப்பியது. அங்கிருந்து சங்கரர் புறப்பட்டு கோகர்ணம், ஹரிசங்கர கஷேத்திரங்களிலுள்ள மூர்த்திகளை தரிசித்து துதித்து மூகாம்பிகை கஷேத்திரம் அடைந்தார். அங்கு கொல்லூர் என்னும் ஊரில் அகால மரணமடைந்த வேதிய சிறுவனுடைய தாயாருக்கும் தந்தையையும் மனம் புழுங்கி சங்கரரை அடைந்து பிரார்த்தித்து அழுது கொண்டிருந்தனர். அவர்கள் துன்பத்தை நோக்கி சங்கரருக்கு தயை உண்டாய் அங்கு இறந்து கிடந்த சிறுவனை உயிர்ப்பித்து எழுப்பி அருளினார். யாவரும் கண்டு களிப்பும் வியப்பும் அடைந்தனர். அதன் பிறகு சங்கரர் ஸ்ரீ மூகாம்பிகையை தரிசித்து துதித்து அவர் அருள் பெற்று அங்கு யாவருக்கும் மூகாம்பிகையின் உண்மை தத்துவமான ஆத்ம ஞானத்தை போதித்து அருளினார். சங்கரர் அஸ்தாமலரை சந்தித்தல். அதன் பிறகு சங்கரர் அங்கிருந்து புறப்பட்டு ஸ்ரீபலி
புரம் என்னும் அக்ரஹாரத்தை அடைந்து அங்கு பிக்ஷை செய்து கொண்டு சில நாள் தங்கியிருந்தனர். அவ்விடத்தில் பூர்வ மீமாம்சை என்னும் கர்மகாண்டத்தை அனுஷ்டிக்கும் 2000 வேதியரும் அவர்களுக்கு தலைவரான பிரபாகர பட்டரும் சாஸ்திர வல்லவராக இருந்தனர். அந்த பிரபாகர பட்டருக்கு ஒரு ஊமை குழந்தை உதித்திருந்தது. அதனால் அவர் தன் புத்திரன் ஊமையாயிருப்பதை சகியாமல் அந்த பிள்ளையை சங்கரரிடம் அழைத்து வந்து அவருடைய பாத கமலங்களில் வணங்கச் செய்தனர். அப்பொழுது சங்கரர் கருணையோடும் அச்சிறுவனை தூக்கி நிறுத்தினார். இச்சிறுவன் ஊமையாக இருக்கின்றான். ஆனால் மிக முயன்று உபநயனம் மாத்திரம் செய்து வைத்தேன். வேத சாஸ்திரம் ஓதுவித்தால் ஓத மாட்டான், அடித்தால் கோபிக்கவும் செய்வான், விளையாடவும் மாட்டான். இறைவரே, இச்சிறுவன் ஜடம்போல் இருப்பது யாது காரணமோ அறியேன். தாங்கள் அருள் புரிய வேண்டுகிறேன் என்று அவர் வணங்கி விண்ணப்பித்தார். அது கேட்டு சங்கரர் அச்சிறுவனை தயவால் நோக்கி, நீ யார்? ஏன் இவ்வாறு ஜடம்போல் இருக்கின்றனை என்று வினவினார். அதற்கு அச்சிறுவன் கீழ்வருமாறு மறுமொழி கூறினான். நாகம் ஜடக கிம்து ஜடக பிரவர்த்ததே மத் சந்நிதானேன நசந்தி ஹே குரோ ஷட்டூர்மி ஷட்பாவ விகார வர்ஜிதம் சுகைகதானம் பிரமம்சி தத்பதம். இதன் பொருள், ஆசிரியரே, நான் ஜடன் அல்ல. மற்றோ ஜடங்கள் அனைத்தும் எனது சன்னிதானத்தில் தொழில் பழகுகின்றது. இதில் யான் சிறிதும் சந்தேகிக்க மாட்டேன். மற்றும் ஜனனம், மரணம், பசி, தாகம், சுகம், துக்கம் முதலிய 6 அலைகளையும், பிறத்தல், இருத்தல், வளர்த்தல், மாறுதலடைதல், குறைவடைதல், நாசமடைதல் முதலிய 6 விகாரங்களையும் கடந்து ஆனந்த பிழம்பாகிய பரமாத்மா சொரூபமே நானாயிருக்கின்றேன். இவ்விதமாக தமது சச்சிதானந்த அத்வித ஸ்வரூப சித்தியை குறிக்கத்தக்க அனுபவத்தினையும் 12 ஸ்லோகங்களால் கூறினார். எழுத்தின் வாசனையே அறியாத சிறுவன் வாயில் உள்ளங்கையில் நெல்லிக்கனியை காட்டுவது போல பிரம்ம தத்துவத்தை உணர்த்தும் ஸ்லோகங்கள் உண்டானது யாவருக்கும் பெரிய வியப்பாகிற்று. அப்பொழுது சங்கரர் கருணையோடு அனுகிரகித்து அஸ்தாமலகர் என்னும் தீட்சை பெயரிட்டழைத்து முக்கிய சீடர்களுள் ஒருவராக சேர்த்து கொண்டனர். இவரை வாயுதேவனின் அவதாரம் என்றும் சொல்லப்படும். பின்னர் சங்கரர் இந்த அஸ்தாமலரை தம்முடன் அழைத்து கொண்டு மற்றைய சீடர்களுடன் அங்கிருந்து வெளிப்பட்டனர். சங்கரர் ஸ்ருங்ககிரியை அடைதல். இவ்வாறு தென் திசையில் பிரயாணம் செய்து கொண்டு ஆச்சாரிய சுவாமிகள் ஸ்ருங்ககிரிக்கு வந்தனர். அங்கு துங்கபத்ரை என்னும் ஆற்றங்கரையில் ரிஷியருக்கு மகரிஷியை என்னும் கலைக்கோட்டு முனிவர், காசிபர், வசிஷ்டர், பராசுரர் முதலிய மகரிஷிகள் தவம் புரிந்த சிறப்பு வாய்ந்த இடம் என உணர்ந்து அங்கு தங்கி பெரிய ஆலயம் ஒன்றை அமைத்து ஸ்ரீ சாரதாம்பிகையை பிரதிஷ்டை செய்து என்றும் பூஜை, விழா முதலியவைகளை நடக்கும்படி திட்டம் செய்து அதன் பின் அங்கு ஒரு மடம் ஒன்று அமைத்து சாரதா பீடம், வியாக்கியான சிம்மாசனம், பாரதி சம்பிரதாயம் முதலியவைகளை ஸ்தாபித்து அப்பீடத்திற்கு சுரேஸ்வராச்சாரியாராகிய தமது மாணாக்கரை தலைவராக்கி அருளி அப்பீடத்தில் வரும் பரம்பரையார் ஜகத்குருவாக இருக்கும்படி ஆசீர்வதித்தனர். இந்நற்காரியம் சாதிப்பதற்கு அவ்வொரு அரசனாகிய வீரசேனன் என்பவன் ஆச்சாரியாருக்கு பெரிதும் உதவி புரிந்தனன். அதன் மூலம் அச்ருங்கேரி வித்யாபீடத்தில் ஸ்ரீ சாரதாம்பிகை வீற்றிருந்து தம்மை வழிபடுபவர்களுக்கு வரம் கொடுத்து வருகின்றனர். சங்கரர் ஆனந்தகிரி என்னும் மாணாக்கருக்கு அருள் புரிதல். இவ்வாறு ஆச்சாரிய சுவாமிகள் ஸ்ருங்ககிரி மடாலயத்தில் எழுந்தருளி யாவருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும் பொழுது குரு பணிவிடைகளில் மிக பக்தியுடையவரான ஆனந்தகிரி என்னும் மாணாக்கர் இச்சங்கர பகவத் பாதாச்சாரியர் சந்நிதியை அடைந்து உடம்பை நிழல் பற்றி செல்வது போல ஆச்சாரிய சுவாமிகளின் கருத்தை உணர்ந்து ஏவாமலே சிறந்த தொண்டுகளை செய்து வந்தனர். ஒரு நாள் மாணாக்கர் எல்லாரையும் வைத்துக்கொண்டு வேதாந்த பாடம் ஆரம்பிக்கும் சமயத்தில் ஆனந்தகிரி என்னும் மாணாக்கர் ஆசிரியரின் கஷாய வஸ்திரத்தை சுத்தம் செய்து ஆற்றுக்கு
வர ஆற்றுக்கு போயிருந்தார். அப்பொழுது மற்ற மாணாக்கர்கள் பாடத்தை ஆரம்பிக்கும்படி பிரார்த்தித்து நிற்கையில் ஆனந்தகிரி வரட்டும் என்று ஆசிரியரது கட்டளை உண்டாயிற்று. அப்பொழுது பத்மபாதர் வணங்கி, சுவாமி, அவர் செய்யும் திருப்பணி செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் வராமை எங்கள் பாடத்திற்கு தடையாகலாமா என்று வினவினார். அதற்கு ஆசாரியர் சுவாமிகள் பத்மபாதருக்கு அச்செருக்கு தொலையும் பொருட்டு தமது அன்பராகிய ஆனந்தகிரிக்கு வேத சாஸ்திரங்கள் ஆகிய 14 வித்தையும் வரும்படி மனதினார் கருணையோடு கிருபை செய்தனர். உடனே ஆனந்தகிரிக்கு எல்லா வேத சாஸ்திரங்களும் வந்துவிட்டன. பின்னர் ஆனந்தகிரி ஆச்சாரிய சுவாமிகளிடம் வந்து வணங்கி நின்று கீழ்வருமாறு தோடக சந்தத்தால் குருஸ்துதி செய்தார். ஸ்ரீ சங்கரர் பகவத் பாதாச்சாரிய சுவாமிகள் அஷ்டகம் என்னும் தோடக சந்த தோத்திரம். விதிதாகில சாஸ்தா சுதா ஜலந்தே மஹிதோபனிஷத் கதிதார்த்த நிதே ஹிருதயே கலையே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். இதன் பொருள், அறியப்பட்ட எல்லா வஸ்திரங்களுக்கும் திருப்பார்கடல் போன்றனவோ மேன்மையொருந்திய உபனிஷதங்களால் அங்கே என்ன வார்த்தைன்னு சுத்தமாக இது பண்ண முடியல. அர்த்தங்களும் இருப்பிடமானவரே, எல்லா அர்த்தங்களுக்கும் இருப்பிடமானவரே அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த சென்டென்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி படித்தோன்னா, தேவரருடைய பரிசுத்தமான திருவடிகளை ஹிருதயத்தில் தியானிக்கின்றேன். பவசங்கர தேசிகமே சரணம். சுகமளிக்கும் ஆச்சாரியாரே, எனக்கு புகலிடம் ஆவீராக. கருணாவருணாலயபாலயமாம் பவசாகர துக்க விதூன ஹிருதம் ரசிதாகில தர்சன தத்வவிதம். அருள் நிறைந்த ஆலயமே, ஜனன மரண சமுத்திரத்தில் துக்கத்தால் அலைகின்ற சித்தத்தையுடைய என்னை காப்பாற்றி அருளுவீராக. சகல சாஸ்திரங்களின் உண்மையை உணர்பவனாக என்னை செய்தருள்வீராக. பவதா ஜனதா சுகிதா பவிதா நிஜபோத விசாரண சாருமதே கலையேஸ்வர ஜீவ விவேகவிதம். தங்களால் ஜனத்திரளானது சுகமுள்ள தாய் செய்யப்பட்டது. ஜனத்திரளானது சுகமுள்ளதாய் செய்யப்பட்டது. ஆத்ம ஞானத்தை விசாரிப்பதில் அழகான மதியுடையவரே, ஜீவேஸ்வரர்களை விசாரித்தறியும் ஞானமுடையவனாக என்னை செய்தருள்வீராக. பவயேவ பவானிதமே நிதராம் சமஜாயத சேதசி கௌத்துகிதா மம வாரய மோக மகாஜலதிம். தேவரீரே, பரமேஸ்வரர் என்று என் மனதில் ஆனந்தம் உண்டாகின்றது. என்னுடைய மோகமாகிய பெருங்கடலை நீக்கி அருள்வீராக. சுக்ருதே திக்ருதே பஹிதா பவதோ பவிதா பததர்சன லாலசதா அதிதீனமிமம் பரிபாலயமாம். புண்ணியமூர்த்தியே, உலகங்களை ஆள்பவரே, தேவரிடமிருந்து சமுத்திர திருஷ்டியாகிய சந்தோஷமானது பல பிரகாரமாக அனைவருக்கும் உண்டாயிற்று. மிக துக்கியாகிய இந்த என்னை காப்பாற்றி அருள்வீராக. ஜகதீம் அவிதிம் கலிதா கிருதயோ விசரதி மகசச்சலதஹ அஹிமாம் சுரிவாத்ர விபாசி குரோ. குருமூர்த்தியே, உலகங்களை ரட்சித்தருள தேவரீருடைய மகா மகிமை வாய்ந்த திருவிளையாடல்கள் உன்னதமாய் விளங்குகின்றது. தேவரீரும் இங்கு சூரியனுக்கு சமமாக விளங்குகின்றீர். குரு புங்கவ கேதனதே சமதாமயதாம் நஹி கோபி சுதீஹி சரணாகத வத்சல தத்வனிதே. தங்களிடம் அடைக்கலம் புகுந்தவரிடத்தில் அன்புடையவரே, உண்மை பொருள்கிடமானவரே, ஓ குருவர் சிகாமணியே, மேலோருக்கு மேலோராய் இருப்பவரே, தேவருக்கு சமமான தன்மையை விரிவாக தெளிந்த எந்த அறிஞனும் அடைந்ததில்லை. திதிதா நமயா விசதைக்க கலா நச கிஞ்சன காஞ்சன மஸ்தி குரோ திருதமேவ விதேஹி கிருபாம் சஹஜாம். ஓ குருமூர்த்தியே, ஓ சாஸ்திரம் என்னும் தெளிவுடையதால்
தெளிவுடைய தாய் என்னால் அறியப்படவில்லை. சிறிது பொன்னும் இல்லை. தங்கங்களுடன் பிறந்த கருணையை சீக்கிரம் தந்தருள்வீராக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானமாலயமாம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோக சங்கரம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணமிவைகளுக்கு இருப்பிடமாக வரும் கருணைக்கு இருப்பிடமானவரும் உலகத்திற்கு சுகம் அளிப்பவருமான சங்கர பகவத் பாதாச்சாரியாரை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை இந்த ஸ்லோகத்தை பாடித்தான். சங்கரர் தோடக சந்த சோஸ்திரம் முடிந்தது. இவ்வாறு ஆனந்தகிரி என்பவர் துதித்து தோடக சந்தத்தால் வேத முடிப்பொருளை உணர்த்தும்படியான வேதச்சார சமுத்திரணமாகிய தோடகம் என்னும் ஞான சாஸ்திரத்தை ஆச்சாரியார் சன்னிதானத்தில் பாடினார். அதனால் குரு பணிவிடையின் பெருமையை அறிந்த பத்மபாதர் முதலிய மாணாக்கரும் அனைவரும் கல்விச் செருக்கினை முற்றும் ஒழித்தனர். குரு பக்தியால் அவர் வாயினின்றும் முதலில் தோடக சந்த விருத்தம் வந்தமையால் அவருக்கு தோடகாச்சாரியார் என்னும் பெயரை அளித்தனர். இவர் அக்னி தேவதையின் அவதாரம் என்று சொல்லப்படுவார். அது முதல் அவரும் ஒரு முக்கிய மாணாக்கர் ஆயினர். அந்த சங்கர பகவத் பாதாச்சாரியாரின் மாணாக்கர் 1000 பேர்களும் சுரேஸ்வரர், பத்மபாதர், அஸ்தாமலக்கர், தோடகர் என்னும் இந்நால்வரும் 4 திசைகளையும் வெல்லத்தக்க ஆற்றலுடையவராய் சிறப்புற்று குரு பணி செய்திருந்தனர். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். கதை தொடரும்.